பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து தங்கராட்சி போகிறத பின்னாடி இருந்து மதி கவனிக்கிறாங்க. சரி, வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ட்டாக வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மதி பெருசாகவே எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மதி மறுபடியுமே காலேஜுக்கு வரும்போது தான் உண்மையாகவே தங்கராஜ் பிரின்சிபல் சார் கிட்ட என்ன பேசிட்டு போனாங்கன்றது அவங்களுக்கு தெரியவே வருது. பட் இந்த விஷயங்கள் எதுவுமே சுரேஷ்க்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தங்கராஜ் சொன்னதுக்காக மதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக காலேஜ் போன சுரேஷ்க்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே மதியை பற்றி ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசுகிறாங்க. அதுலேயும் மதியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து சுரேஷ்கிட்ட முதல்ல இவளை புரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இவ்வளோ மாதிரி ஒருத்தையை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. உண்மையாகவே போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு மதியை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மதியோட ஹஸ்பண்டாக நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு அப்படியே சுரேஷோட மண்டையை கழுவுற மாதிரியே பேசுகிறாங்க. அதுலேயும் மதி காரில் வந்து ரொம்பவே அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க. நேற்று உங்களை தள்ளிவிடுறதுக்காக நான் உங்ககிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு, அதே சமயத்தில் நீங்கள் எதுக்காக திடீர்னு இப்படி பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அதுக்கு சுரேஷும் தங்கராஜை மாட்டி விடாமல் நான் ஏதோ உன்னோட மனசை சரி பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டேன், நீ இதனால தான் என்கிட்ட கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறத நினச்சி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். ஆனால் உண்மையாகவே நான் ஏன் எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே அசிங்கமாக இருக்குது. அதனால் நானுமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா இப்படி நடக்காதுன்னு சொல்ல இந்த வார்த்தை மதிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால அவங்க உங்களுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க தெரியுமான்னு லைட்டாக நார்மலாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுரேஷுக்குமே உண்மையாகவே அண்ணன் சொல்கிற மாதிரியும் இந்த காலேஜில் இருக்கவங்க சொல்கிற மாதிரியும் மதி கொஞ்சம் நல்ல பொண்ணு தானோ, நான் தான் புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கராஜ் மூலயமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்ததுக்கப்புறமா தான் தங்கராஜோட புராணத்துலேருந்து சுரேஷ் வெளியே வர போகிறாங்க. பட் அது அடுத்த நாளே நடக்க போகுதுன்னு நம்மளே எதிர்பார்க்கலான்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அடுத்த நாள் மறுபடியுமே ரொம்பவே சந்தோஷத்தோட மதி காலேஜுக்கு கிளம்பி போகும்போது அதை பார்த்துட்டு தங்கராஜ் ரொம்பவே வில்லத்தனமா இதுதான் இவளோட கடைசி நாளுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சுரேஷும், என்ன மாமா நீங்கள் அப்போ எல்லாத்தையுமே பேசிட்டீங்களா? நான் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா, எனக்கே தப்பாக தோணுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கராஜும், உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணி வைக்கிறேன், உனக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் உன்னோட சந்தோஷத்தை நான் தான் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது சுரேஷ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க அக்கா சொன்ன மாதிரியே பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத நம்மளோட மாமா கிட்ட சொல்லிடலாமான்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அது மாமாவை அசிங்கப்படுத்துகிற ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சைலண்டாகவே இருக்காங்க. ஆனால் காலேஜுக்கு போன மதிக்கிட்ட பிரின்சிபல் சாருமே தனியாக கூப்பிட்டு இந்த பர்மனெண்ட் ஆர்டர் லெட்டரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க சுரேஷ் சொன்னதை கேட்டுட்டு அவங்க தான் இந்த காலேஜுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்காங்க, ஸோ அவங்கள நம்மளால் பகிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே மதியை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த விஷயத்த அவங்கக்கிட்டேயுமே சொல்ல இதை கேட்டுட்டு மதியை உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களால இதை நம்பவே முடியல. அதனால் அவங்க பிரின்சிபல் சார் கிட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கை கால்லாம் அப்படியே நடுக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்க அதுக்கு பிரின்சிபலும், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நான் சொல்லவே இல்லையே, உண்மையை சொல்லப்போனால் இங்கே இருக்க டீச்சர்ஸ்லேயே நீங்கள் தான் பெஸ்ட் டீச்சர், ஏன் உங்களை பர்மனெண்ட்டாக ஆக்கணுன்றதுக்காக உங்களோட பேரை ஃபஸ்ட்டே நான் எழுதி வச்சுட்டேன், அந்தளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டு, அப்புறம் எதுக்காக என்னை வேலையை விட்டு தூக்குறீங்க, வேறு என்ன பிரச்சனைன்னு கேட்க உங்களோட குடும்பம் தான் என்ன, என் வேலையில் என்னோடய குடும்பம் என்ன வந்துச்சு, இங்கே பாருங்கள் நான் அதையும் இதையும் தனித்தனியாக பிரித்து தான் பார்க்குறேன், ஒரு வேளை நேற்று தங்கராஜ் அவங்க வந்தாங்களே அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம்மா, அவங்க தான் நேற்று வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போனாங்கன்னு நேற்று தங்கராஜ் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு வேலையை விட குடும்பம் தான் முக்கியம்னு அவங்களுமே ஆணாக தீக்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்க இதில் கடுப்பான மதியம், போதும் சார் போதும், இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல வேண்டான்னு கோவத்தோடு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சுரேஷும் கண்டிப்பாக அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னதுக்கப்புறமா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தங்கராஜோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்லேயே இருக்காங்க. தங்கராஜ் இதை பார்த்துட்டு என்னடா என்ன, இல்லை அவள் கண்டிப்பாக வேலை போயிடுச்சுன்னா செம்ம டென்ஷனோட வீட்டுக்கு வருவா, பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கராஜும் அவள் அப்படி என்ன தான் பண்ணுறா நானும் பார்த்துட்றேன், ஏன் நான் இவளை மாதிரி வேறு ஆளுங்களை பார்த்ததே இல்லையா என்ன, இவளை மாதிரி நான் 1000 பேரை சமாளிச்சிருக்கேன்னு சொல்லி கெத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கோவத்தோடு வந்த மதியும் யார் என்னன்னு பார்க்காம உடனடியாக அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு தங்கராஜோட கணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரேவதியாக ஆடி போக
சுரேஷும் வாயை பழந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மதி இப்படி பண்ணுவாங்கன்னு அவங்களே சுத்தமாக எதிர்பார்க்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அதுலேயும் தங்கராஜோட முகத்தை எங்கே வச்சுப்பாங்கன்னு தெரியல. அவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், மதி பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு சூப்பரான காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா என்ன?